நம்ம போன மாதம் இந்த கடும் பொருள் கஷ்டத்தில் பண கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு நெல்லி மரத்தை பூஜை பண்ண சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். உடனடியான ஒரு விடுதலை விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் நெல்லி மரம் கிடைக்கல, அதுவும் நல்ல இடத்துல இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் அடியனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டால். இவாளுக்கு இன்னொரு அதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று சொல்கிறேன். சுவாமி மலையில் கும்பகோணம் தரையில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமே நெல்லி மரம் தான். அதுவும் சாதாரண நெல்லி மரம் கிடையாது, மிக சக்தி வாய்ந்த நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தினுடைய வரலாறே இருக்குது. இந்த காவேரி தாய் சுவாமிநாத சுவாமிகிட்ட நான் இங்கேயே இருந்து வாசம் பண்ணணும்னு கேட்கும் பொழுது சுவாமிநாத சுவாமி நீ இங்கே குமாரதாரைங்கிற பேரில் இங்கே இருந்து இங்கே உள்ள நெல்லி மரத்தில் ஸ்தல விருட்சத்தில் நீ இருப்பாயின்னு அவருக்கு வரம் கொடுக்குறார். அது ஒன்று. ரெண்டாவது, கங்காதேவி அவளுக்கு ஒரு பாவ விமோச்சனத்துக்காக வேண்டி இந்த சுவாமிநாத சுவாமி தரிசனம் பண்ணி அவளுக்கு அந்த பாவ விமோச்சனம் கிடைக்கிறது. அப்போ அந்த கங்கை கேட்குறா, நானும் காவிரியோடு சேர்ந்து இங்கே நித்திய வாசம் பண்ணணும்னு கேட்குறான். அப்போ சுப்பிரமணிய சுவாமி சுவாமிநாத சுவாமி அவளுக்கும் நீ இந்த நெல்லி மரத்தில் வாசம் செய்வாயின்னு அருள் புரிகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்வதியுடைய சாபம் பூமாதேவிக்கு வருது. அப்போ அந்த பூமாதேவி இந்த சாப விமோச்சனத்துக்கு ரிஷிகளை கேட்கும் பொழுது சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணி இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்கிறார். அப்போ அந்த பூமாதேவி சுவாமிநாத சுவாமியை சுவாமி மலைக்கு சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த பாவ விமோச்சனம் அடையும் போது நானும் இங்கே நித்திய நிவாசம் பண்ணணும், இங்கே இருக்கணும்னு சுவாமிநாத சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். அப்போ சுவாமிநாத சுவாமி நீயும் இந்த நெல்லி மரத்திலே இருந்து என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவாயின்னு அவர் வரம் கொடுக்குறார். இவ்வாறாக இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த நெல்லி மரத்திலே கங்கை இருக்கிறாள், காவிரி இருக்கிறாள், பூமாதேவி இருக்கிறாள். இந்த 3 தேவியரும் இருக்கக்கூடிய இடம். இதில் இந்த பூமாதேவி லக்ஷ்மியுடைய அம்சம் இல்லையா, மகாலட்சுமியின் அம்சம் இல்லையா, அதனால் அதுவும் விசேஷமான ஒரு புனிதமான நெல்லி மரம் அந்த சுவாமி மலையில் இருக்குது, ஸ்தல விருட்சமாகவும் இருக்குது. எனவே அங்கே போய் சுவாமி மலையில் போய் இந்த பெரும் பண கஷ்டம் இருக்கிறவா அந்த நெல்லி மரத்தை ஒரு வெள்ளிக்கிழமை அந்த அதிகாலையில் சுக்கரஹோரையில் 6 to 7 சுக்கரஹோரையில் 9 முறை வலம் பிரார்த்தனை செய்து வழிபட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றி வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள செல்வ பிரச்சனைகளிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.